ஒருத்தனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. யாரு? யோசேப்பு. யாருப்பா யோசேப்புன்னு சொன்னது? தம்பி நீயா? உன் பேர் என்ன? யாக்கோபு. ஜேம்ஸா? ஜேம்ஸுக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, கை தட்டுங்க. ஜேம்ஸ் முன்னாடி வா. இந்தா உனக்கு டெரே மில்க். ஏமா, மாமியார் தான் என் உலகம். எங்க அம்மா மாதிரி மாமியார். என் கணவன் இறந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், என் மாமியாரை என் அம்மா மாதிரி நினைச்சு பணிவிட செய்வேன் அப்படின்னு மாமியார் பின்னாடியே ஒரு பொண்ணு போனா பாரு. அவ பேர் என்ன? ரூத்து. யார் ரூத்துன்னு சொன்னது? எப்பல எலும்பு, உன் பேர் என்ன? எஸ்தரா. எஸ்தர் ராஜாத்தி. எல்லாரும் என்ன பண்ணுங்க, எஸ்தர் பிள்ளைக்கு கை தட்டுங்க. புள்ள முன்னாடி வா, உனக்கு என்ன பண்றேன், 5 ஸ்டார் சாக்லேட். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சண்டே கிளாஸ் அப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிஞ்ச பிள்ளைகள் மட்டும், நம்ம திருச்சபை விசுவாசிகள் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நடத்தப்படுறது சண்டே கிளாஸ், ஞாயிறு பள்ளி. ஆனா விபிஎஸ் அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத கோத்திரம், யூத ராஜசிங்கம். நம்ம பிள்ளைகள் சொல்லும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தினம் தினம் பைபிள் படிக்கிற பிள்ளைகள் சொல்லும். அந்த பிள்ளைகள் எப்படி சொல்லும்? பைபிள் தினம் தினம் படிக்கிற பிள்ளைகளை கூட்டு போய் கம்பராமாயணம், ராமர் கூட இருந்த ஒரு பேர் என்ன தெரியாது, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு சித்தப்பா ராமன்கிட்டு கிடக்க. அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா நம்ம பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படும். ஐயோ எனக்கு என்ன ஆகல, என் கூட இருக்கிறவன் பதில் சொல்றான், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கேன், என் கூட இருக்கிற பையன் 4ஆம் கிளாஸ், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கேன், என் கூட இருக்க உட்கார்ந்துகிட்டு இருக்க புள்ள 7ஆம் கிளாஸ், என்னோட ஒரு வயசு கம்மி, நான் என்னோட ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா, ஆனா இங்க சர்ச்சில் இந்த அக்கா இந்த அண்ணன் திருச்சபை கோஆர்டினேட்டர் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல, எனக்கு தெரியல. தாத்தா நோவா தாத்தானா யாருன்னு எனக்கு தெரியல, அவர் கப்பல் செஞ்சாரா ஏரோப்ளைன் செஞ்சாரா எனக்கு சொல்ல தெரியல. அப்ப நான் யாரு? எனக்கு நான் ஐக்கியூ லெவல் கம்மியானவளா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சமூகத்துல சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகள் மனசுக்குள்ள திருச்சபையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இந்த பைபிள் வசனம் என்னமோ கேள்வி கேட்கிறாங்க. ராபர்ட் சொல்றான், சார்லஸ்ன்றவர் சொல்றான், பீட்டர் சொல்றான், ஆபிரகாம் சொல்றான், ஈசாக்கு சொல்றான், யாக்கோபு சொல்றான், எல்லாரும் சொல்றாங்க. மாடசாமியாகிய எனக்கு சொல்ல தெரியலையே, முனியம்மாவாகிய எனக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு அந்த பிள்ளை சின்ன வயசுல மனசுக்குள்ள ஒரு விதை, தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது திருச்சபை மூலமா என்ன பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட்டுருங்க.